கேரளாவில் வருது. என் பேர் உன்னிக்கண்ணு. நான் கேரளாவில் பெரிய பெரிய படம் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய படத்தில் சின்ன சின்ன வேஷம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ஆசை விஜய் சார் கூட படத்தில் ஒன்று நடிக்கணுந்தேன். அப்போ இந்த முடி வளர்த்து இதுபோல் 7-8 வருஷம் வச்சு அப்போ இந்த தாடி அப்போ வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணு சொன்னேன். இல்லை எனக்கு விஜய் சார் கூட ஒரு படம் நடிக்கணும்னு ஆசை இருக்குது. டைலாக் ஒன்று வேணாம், அவர் நிற்கிற ஸ்க்ரீனில் ஒன்று எனக்கு பின்னாடி நின்னால் போதும், அதுதான் என் ஆசை. அப்போ அதுக்கு நான் நைட்டு வந்தேன். இங்கே காலையில் இருந்துட்டு மதியானம் வரை இருந்தேன். 4 மணிக்கெல்லாம் வந்து 4:30 மணிக்கு இங்கே எடுத்தேன். இன்றைக்கி வந்து போலீஸார் அங்கே வெட்டுன்னு விட்டேன். அங்கே இருக்க முடியல. நான் அப்புறம் சார் ஆஃபீஸுக்கு போகலன்னு நினச்சேன். சார் அங்கே இருந்தேன். அங்கே வரமாட்டேன் சார். எனக்கு எப்படி அவர் ஒரு பார்க்கணும் 2 வாரத்தை அவர்கிட்ட ஒன்று பேசணும்னு இருக்கேன். என் வாழ்க்கையில் ஆசை. அப்போ நான் விஜலுக்கு ஆடிஷனில் போனேன். லியோக்கு கொண்டு அதில் அப்போ சார் ஒன்று பார்க்கணும். இல்லாட்டி வேறு யாரும் உதவி பண்ணுறதுக்கு இல்லை. வசதி உள்ள ஆளுக்கு முடியாதுன்னு அதுதான் நான் உங்ககிட்ட வந்ததுதான். அப்போ ஆஃபீஸுக்கு ஒன்று பொழுதுக்கு இருந்ததில்லை. நைட்டும் இருந்தேன், இன்றைக்கும் இருந்தேன். அப்போ எனக்கு ஆசை. நான் கையில் காசு இல்லாமல் കഴിഞ്ഞ படத்துக்கு ப்ரொடியூசரு இந்த தன்மை வர்ணப்படுத்திட்டு அதில் ப்ரொடியூசரு மாய் ചേച്ചി கிருஷ்ணகுமார் சார் தான் இதுக்கு காசு கொடுத்துருக்கேன். பின்ன திருவனந்தபுரத்தில் மன்சூர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது, பாலக்காடு சாமியச்சன், பின்ன வந்துட்டு மனோகரட், അങ്ങനെ நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் இருக்குது. அவங்களும் உதவி பண்ண இது பண்ணுறது. எப்படியோ சாரை எனக்கு ஒன்று பார்க்கணும். நீங்கள் தான் ஒரு உதவி பண்ணணும் சார். சரி, இப்போ வந்து பார்க்குறீங்க வந்துருக்கு. ஆமாம். சரி, இப்போ அவரை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் பார்க்கணும். அவர்கிட்ட சொல்லும் சார் நான் கேரளாவில் வந்திருக்கேன். இப்போ சார் எலெக்ஷனில் நின்றுட்டு ஓட்டு படத்துக்கு போயிருந்தேன். இப்போ ஒரு படம் கூட எனக்கு உங்கள் கூட உங்கள் ஸ்க்ரீனில் உங்கள் பின்னாடி எனக்கு ஒன்று நிற்கணும் சார். டைலாக் ஒன்று வேணும். இதுதான் என் ஆசை. என்ன இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுனீங்கன்னா எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் அவர் லவ் பண்ணுறீங்க? எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரை பிடிக்கும். அவர் பேச்சு, அவர் நடிப்பு, இது எல்லாம் பிடிக்கும். அவர் செய்கிறது. பின்ன நான் ஊரில் மங்கள் டாம்னு கூட்டாயம் எங்கள் ஊரில் ஒரு 100-150 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கேன். நானும் போட்டப்போ நம்ம வீட்டு பக்கம் உள்ள ஆளுகளுக்கிட்டெல்லாம் நான் கேட்டு சொல்லுவேன். இப்படி நான் ஒரு சாப்பாடு கொடுக்கறது. அப்போ எல்லாருக்கும் அப்போது நான் எல்லாரும் நல்ல காசு கொடுத்து நான் ஒரு 150 பேருக்கு சாப்பாடு முதல்ல பழம் கொடுத்துட்டு ஆரம்பித்தேன். ஸோ அவருடைய பேரில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க? ஆமாம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் இப்போது நேற்று வந்தீங்க இல்லையா? ஆமாம். சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. சாப்பிடல. அவர் வெறும் அவர் இப்போ எப்போ வரணும்னு தெரியுது. நான் சாப்பிட அவர் போயிட்டு எனக்கு பார்க்க முடியாது இல்லைன்னு. வசதி உள்ள ஆளுக்கு பார்க்க முடியல. பின்ன என்ன மாதிரி ஒரு வேலைக்கு பார்க்க முடியும். நான் இப்போ பெரிய பெரிய படங்கள்ல தான் சின்ன சின்ன வேஷம் நடிக்குது. அப்போ யாரும் நம்ம டிஸ்டர்ப் எப்படி இந்த பக்கமாக அப்படி ஸ்பீடாக போயிட வர எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? ஒன்றும் தெரியல. போலீஸார் விரட்டிட்டு இருக்கு. ஒன்றும் தெரியல எனக்கு. வேற யாரும் இல்லை. அதில் தான் கூப்பிட்டு தான் பேசியிருக்கு. எப்படி ஒரு தம்பி கண்டிப்பாக பார்ப்பாரு. கண்டிப்பாக அவங்க எனக்கு வேறு யாரும் இது பண்ணுறதுக்கு இல்லைன்னா விஜய் அண்ணனுக்காக சாப்பிடாம 1 நாள் 2 நாள் இருக்கிறதுக்கு நான் தயார். ஆனால் எனக்கு அவர் ஒன்று பார்க்கணும்னு ஆசை இருக்குது. அதுதானே நான் கேரளா ஒன்று நைட்டு சத்தியம் பெற தூங்கவே இல்லை. வெளியில் படுத்துட்டு இருந்து எந்திரிச்சு வெளியே போகணுன்னு சொன்னேன். அப்புறம் நான் வெளியில் போய் உட்காந்து தூங்காமல் வந்திருக்கேன். நீங்கள் இங்கே உட்காந்து படுத்துருந்தீங்களா? இங்கே இல்லை, ரயில்வே ஸ்டேஷனில் இங்கே போனால் போலீஸ் விடலை படுக்கிறதுக்கு. அதனால காலையில் நான் 5 மணிக்கு வந்துட்டு உட்காந்து 3 மணிக்கு குளிச்சு அங்கேயே இது பண்ணிட்டு வந்தேன். இதெல்லாம் வந்து போலீஸ் உட்கார முடியுது பாதுகாப்புக்காக. அப்போ எனக்கு அவர் பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது. என்ன பண்ணுன்னு தெரியல. இல்லை, கண்டிப்பாக பார்ப்பேன். அது போதும் இல்லை.